operating system and why we are using Mac OS. My topic is about Android. Android play open source for operating system. It's widely performs like Linux kernel and Google Maps, Gmail, Drive, etc. It's all about smartphone like Samsung, Motorola, and lots of Android phones. And it's developed by Google Inc. in the year 2005. Android is free to use and modified some features. That is a major part in Android, and it offers Hello everyone, I am Santosh from AIDS department. நான் வந்து Symbian OS பற்றி பேசுகிறேன். Symbian OS வந்து இட்ஸ் a father of OS systems in Android. ஆக்சுவலாக அது வந்து டெவலப் பண்ணது வந்து 1998 came to use in 20s. 2000 Start. Hello everyone, I am Santosh from AIDS department. நான் வந்து என்ன Symbian OS பற்றி நான் சொல்ல போகிறேன். Symbian OS வந்து அங்கிள் OSன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து டெவலப் பண்ணது வந்து 1998 அண்ட் வந்து ஆஃபன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து 2000s யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் தான் வந்து க்ரியேட் பண்ணாங்க. நோக்கியா, மோட்டரோலா அண்ட் சரி இருடா யார்ரா அது டே அதனால் ஸ்டார்ட் ஆரம்பி இல்லை அதுலேருந்து ஆரம்பி. Symbian OS வந்து க்ரியேட் பண்ணது வந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் பண்ணாங்க. லைக் நோக்கியா, மோட்டரோலா, எரிக்சன் அண்ட் பிஜிஎன் அவங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் Symbian OS க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் அங்கிள் OS அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுற காரணம் என்னன்னா, அவங்க தான் ஃபஸ்ட்டு ஜாவா இன்டெகிரேஷன் ஓஎஸில் வந்து ஜாவா இன்டெகிரேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ஆர்கிடெக்சர் இருக்காங்க, ஆர்வம் நிறையா இருக்காங்க. அண்ட் பாஸ் பண்ணுறோம். Symbian OS வந்து மெயினாக யூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து அதோட மெயினான ஃபீச்சர்ஸ் கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னா ஈஸி கஸ்டமைசபிள் அண்ட் வந்து மல்டி டாஸ்கிங் ஈஸியாக சப்போர்ட் பண்ணும். அண்ட் வந்து ஜாவா சப்போர்ட் நிறையா ஜாவா டெவலப்பருக்கு எஃபிஷியண்ட்டாக டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆச்சு Symbian OS. அண்ட் வந்து தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன் வந்து ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஓஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர்லேயே வந்து ஒரு பாயிண்டாக ஆக்ட் ஆச்சு. அண்ட் வந்து விண்டோஸ் ஓஎஸும் அண்ட் iOSும் வந்ததுனால இதோட டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணிச்சு. இப்போது கரண்ட்டில் வந்து Symbian OS வந்து ரொம்ப ஆஃபன் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, கொஞ்சம் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் தான் யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேஸ் ஸ்டடி வந்துட்டு எதுக்காகனா ஆண்ட்ராய்டை வந்துட்டு ஏன் ஸ்மார்ட்னு சொல்லி போகிறாங்க, அது ஸ்மார்ட் ப்ராசஸ் ஆகிறதுக்கு இது ரீசன் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த கேஸ் ஸ்டடியோட மெயின் கான்செப்ட் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஏன் எல்லாரும் ஸ்மார்ட்னு சொல்லி சொல்கிறாங்க, ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பதில் தெரியுமா? ஸோ நானே நான் வந்து சொல்கிறேன். ஆண்ட்ராய்டை வந்துட்டு ஏன் ஸ்மார்ட்னு சொல்கிறாங்கன்னா அதோட ஹார்ட்வேர் அப்ளிகேஷனுக்கு நான் மட்டும் இல்லை, மல்டிபிள் ஹார்ட்வேர் வந்துட்டு கம்பேர் பண்ணிக்கிற ஒரே ரீசனுக்காக ஸ்மார்ட்னு சொல்ல மாட்டாங்க. அது ஸ்மார்ட்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆண்ட்ராய்டு வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அதனால தான் நம்ம ஸ்மார்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு எங்கள் டீம் மெம்பர்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆண்ட்ராய்டு பற்றி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொண்டு போகிறாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா Symbian OSன்னு சொல்கிற OS இருக்குது. அந்த OSோட வந்துட்டு ஓவராலாக வந்து அதை அங்கிள் ஆஃப் OSன்னு சொல்லுவாங்க. என்னதான் வந்துட்டு ஏன்ஷியன்ட் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் ரீசெண்ட் அப்டேஷன் வந்துட்டு Symbian OS வந்துட்டு இப்போ வந்துட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாத சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் OS யூஸ் பண்ணிருக்கோம். விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம், ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம், அந்த iOS யூஸ் பண்ணுறோம். ஸோ விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான மல்டிபிள் ஸ்க்ரீனிங் அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். விண்டோஸ் வந்து நம்ம ரீசெண்ட் லேப்டாப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அந்த லேப்டாப்ஸ்லாம் எங்களுக்கு இருக்கும் விண்டோஸ் யார் வந்து OS யூஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் ஆண்ட்ராய்டு ரெண்டுமே வந்துட்டு லினக்ஸ் பேஸ்டாக வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ ஓவராலாக வந்துட்டு விண்டோஸ்
விண்டோஸும் ஆண்ட்ராய்டு வந்துட்டு லினக்ஸ் பேஸ்டில் வந்துட்டு டிரைவ் ஆனதுனால விண்டோஸ் வந்துட்டு மல்டிபிள் ஸ்கிரீனுக்காக யூஸ் பண்ணுவோம், ஆண்ட்ராய்டு வந்துட்டு கஸ்டமைசேஷனுக்காக வந்துட்டு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் இல்லாட்டி ஐஃபோனில் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ஐபேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்துட்டு ஏன் வந்துட்டு மேக்கில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஓவராலாக நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது அது வந்துட்டு ஒரு கஸ்டமைஸ்டாக இருக்காது, ஆல்ரெடி ப்ரீ டிஃபெக்டாக இருக்கும். அந்த ப்ரீ டிஃபெக்ட் தீம் அந்த ஐஃபோன்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபெக்டாக இருக்கும். ஈவன் இருந்தாலும் ஏன் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட சேஃப்டிக்காக. ஸோ ஓவரால் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனும் ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு. ஹாய் மைசெல்ஃப் ரிஷி, ஐம் ஃப்ரம் ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட். இன்றைக்கி எங்களோட டாபிக் என்னன்னா வந்துட்டு ஆண்ட்ராய்டு எஸ் மாடல் சொல்லிட்டு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆண்ட்ராய்டு எஸ் மாடல் சொல்லி கூப்பிட்றதுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்ட்ராய்டு வந்துட்டு ஸ்மார்ட் டிவைசஸ் ப்ளஸ் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு ஸ்மார்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் பிகாஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆண்ட்ராய்டுங்கிற சிஸ்டம் வந்து அவங்க யார் வேணால் அவங்க டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது வந்துட்டு ஓஎஸ்